என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு சீஷராகுவோம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யோவான் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 47 வரை. சீஷராகுவோம். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். யோவான் 8:31. இயேசுவுக்கு 12 சீஷர்கள் இருந்தனர் என்பதை அறிவோம். 70 பேர் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இயேசுவுக்கு பின் அப்போஸ்தலர் காலத்தில் அவர்களுடைய உபதேசத்தை கேட்டு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்தவர்கள் யாவருமே சீஷர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அப்போஸ்தலர் 6:1 மற்றும் 7ஆம் வசனம். எனவே நாமும் கூட சீஷர்களே. இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு உரிய இலக்கணங்களாக சில அடையாளங்களை கூறுகிறார். 1. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 8:31. கிறிஸ்துவை விசுவாசிப்பதோடு அவருடைய உபதேசங்கள் யாவற்றையும் படித்தறிந்து கடைபிடிக்க வேண்டும். கடைசி வரை அவற்றில் நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்து மனம் திரும்புதல், மன்னிப்பு, தாழ்மை, ஜெபம், உபவாசம், தாலந்துகள், சிலுவை சுமத்தல், கனி கொடுத்தல் போன்ற அநேக காரியங்களை குறித்து உபதேசித்திருக்கிறார். அவை எல்லாவற்றையும் கடைபிடித்து முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே சீஷனாவான். 2. ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும். யோவான் 13:34. கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரம் அன்புதான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பு ஜீவனை கொடுக்கிற அன்பு. ஆவியின் கனியில் முதன்மையானது அன்பு. சீஷர்கள் எனப்படுபவர்கள் தங்களுக்குள் பகையில்லாமல் ஒருவருக்கொருவர் உதவி செய்வதிலும் விட்டு கொடுப்பதிலும் தீவிரமாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவனே சீஷனாவான். 3. மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். யோவான் 15:8. கனி கொடுக்காதவர்கள் மலட்டு அத்திமரம் போன்றவர்கள். தேவன் முதலாவது நம்மிடத்தில் ஆவியின் கனி 9ஐயும் எதிர்பார்க்கிறார். கலாத்தியர் 5:22 மற்றும் 23. தவிர ஆத்தும ஆதாயம் செய்வதையும் எதிர்பார்க்கிறார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நற்செய்தியை சொல்பவர்களே கிறிஸ்துவின் சீஷர்களாவார்கள். சீஷன் என்பவன் குருவின் திருவடிகளை பின்பற்றுகிறவனாய் இருப்பான். அவருக்கு சேவை செய்வான். தன்னால் குருவின் பெயருக்கு இழுக்கு வராதபடி கவனமாய் இருப்பான். குருவோடு நெருக்கமான உறவு கொண்டு அவரிடமிருந்து கற்றுக்கொண்டே இருப்பான். எனக்கு தெரிந்து குரு என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியான ஒரு நபர் இருக்கிறார். அவர்தான் நாசரேத்தை சேர்ந்த இயேசு கிறிஸ்து. டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன் சொன்னது. எனக்கு தெரிந்து குரு என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியான ஒரு நபர் இருக்கிறார். அவர்தான் நாசரேத்தை சேர்ந்த இயேசு கிறிஸ்து. டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன் கூறியது. தீர்மானம்: நான் என் பரம குருவின் பாதத்தில் இருந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்வேன்.